ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் மீ சீரிஸான ஓவர்லார்ட் சீசன் 3 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் நீங்கள் போன எபிசோட கண்டினியூஷன் இருக்கும், சும்மா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அனிமேல உங்களுக்கு ட்விஸ்ட் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் எதையும் எதிர்பார்க்காதீங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 3 எபிசோட் 11. பிரின்ஸ் பார்பரா வந்துட்டு காரன் வில்லேஜ்ல ஐன்சோல் கோனை பத்தி விசாரிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கான். ஒருவேளை நான் ராஜாவாகிறத தடுக்கிறதுக்கு அந்த வார்ல கலந்துக்கிட விடாம என்ன இந்த சாதாரண மொக்க காரன் வில்லேஜ்க்கு அனுப்பி வச்சிட்டாங்களோ, நான் எதுக்காக இந்த மொக்க வில்லேஜ்ல வந்து ஐன்ஸை பத்தி விசாரிக்கணும்? என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. அந்த ஐன்சோல் கோன் இந்த வில்லேஜ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கான் அப்படின்னா இந்த வில்லேஜ் மக்களை வச்சு அவனை மிரட்டி இந்த இடத்துக்கு வர வச்சு அந்த வார்ல நான் ஜெயிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்பரா கிங் வந்து ஒரு பிளான் போடுதான். இது எதுவுமே தெரியாம காரன் வில்லேஜ்ல இருக்கவங்க ஜாலியா இருக்காங்க. அந்த காப்ளின் வந்து இன்னைக்கு சூப்பரா சமைங்க சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சீஃப் நல்ல வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் பாராட்டுறாங்க. சீஃப்னு ஒவ்வொருத்தங்களும் சொல்லவும் ஹென்றி செம டென்ஷன் ஆகுதா. இன்னும் யாராச்சும் ஒருத்தர் என்ன சீஃப்னு கூப்பிட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இது எல்லாத்துக்கும் நீங்க போட்டியில ஜெயிச்சதுதான் காரணம் சீஃப், அதாவது ஹென்றி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபீரியா சொல்றான். ஹென்ரியை எல்லாரும் வந்துட்டு மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ கூட இருக்கிற காப்ளின்ஸ் வந்துட்டு அவளை ஒரு பெரிய பலசாலி மாதிரி காட்டியிருப்பாங்க. உண்மையிலேயே நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டிட்டு நீங்க தான் இந்த வில்லேஜுக்கு சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு காப்ளின்ஸ் ஓகர்ஸ் எல்லாருமே ஒத்துக்கிடுதாங்க. நீ வில்லேஜ் சீஃபா இருக்கிறதும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹென்றி வந்து சொல்லவும், ஆமா உன் மேல என்ன புதுசா ஸ்மெல் அடிக்க எதுவும் போஷன் புதுசா கண்டுபிடிக்க என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஐயோ இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி அவன் கையை வச்சு தடுக்கவும், ஓ நீயும் என்ன ஆம் ரெஸ்லிங் கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட அவ விளாண்டுட்டு இருக்கா. உடனே பார்த்தா சீஃப் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி ஒரு காப்ளின் வந்து சொல்லிட்டு ஐயோ தப்பான நேரத்தில் வந்துட்டு ஆனா இது கொஞ்சம் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். காரன் வில்லேஜ்ல அந்த பார்பரா கிங் வந்துட்டு 5000 சோல்ஜர்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் உங்களை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் அந்த வில்லேஜ்க்கு போயிருக்கான். ஆனா நீங்க அந்த வில்லேஜ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்கிறது அவனுக்கு தெரிஞ்சதுனால அந்த வில்லேஜை ஹாஸ்டேஜா பயன்படுத்தி உங்களை மிரட்டி ஏதாச்சும் பண்றதுக்கும் அவன் பிளான் போட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. இப்போதைக்கு அங்க நிலைமை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, ஹென்றி இப்போதைக்கு அவங்களை உள்ள வர விடாம சமாளிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றா. கதவை தரங்க அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே இருந்து சொல்றாங்க. உள்ள வரை மாட்டு சாணியா கிடக்கு, நாங்க கிளியர் பண்ணிட்டு அரசரை உள்ள விடுறோம் அப்படின்னா அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹென்றி சமாளிச்சிட்டு இருக்கா. ஏதாச்சும் பிரச்சனைனா யார் அவனுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் அவளும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருந்தா. சீக்கிரம் கதவை தரங்க அப்படின்னு சொல்லி வெளியே இருந்து கத்துறாங்க. ஐயோ என் கையிலயும் அழுக்காயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரியும் அங்கிருந்து ஓடிடுதா. இவங்க கதவை திறக்காததை பார்த்தாலே தெரியுது இவங்க எல்லாரும் அந்த ஐன்சோல் கோனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து டென்ஷன் ஆகுதான். அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுங்க, அந்த டவரை கொளுத்துங்க அப்படின்னு சொல்லவும் உங்க வீரர்கள் வந்துட்டு அந்த டவரை கொளுத்துறாங்க. லார்ட் ஐன்ஸ் தான் நம்ம எல்லாரோட உயிரையும் காப்பாத்திருக்காரு, அவரை நம்ம காட்டி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜர்ஸ் எல்லாரும் நம்ம ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. என்ன பண்றதுன்னு நீங்க தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹென்றி கிட்ட சொல்றாங்க. உடனே ஹென்ரியும் வந்துட்டு லார்ட் ஐன்ஸ் நமக்காக எவ்வளவோ பண்ணிருக்காரு, அவரை நம்ம காட்டி கொடுக்க கூடாது, சோ நம்ம எதிர்த்து சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி சொல்றா. பின்வாசல் வழியா குழந்தைங்களையும் பொம்பளைங்களையும் சேஃப்டி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹென்றி சொல்லுவோம். நமக்கு அதுக்கு டைம் இல்லை, ஏன்னா அவங்க ஆளுங்க பின்வாசல் பக்கமும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய வில்லேஜ் சீஃப் சொல்றான். அப்படின்னா நமக்கு வர ஆப்ஷனே இல்லை, நம்ம முன்னாடி வழியா கதவை திறந்து எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிப்போம். ஓரளவு நம்ம அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆளுங்க பத்தாம பின்வாசல் பக்கம் போனவங்களையும் முன்னாடி வர சொல்லிடுவாங்க. அந்த நேரத்துல மிஸ் ஹென்றி நீங்களும் தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லி அந்த காப்ளின் சொல்லுது. ஆனா நானுமா அப்படின்னு சொல்லி அவ ஷாக் ஆகவும், நீங்களும் கண்டிப்பா போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஹென்ரிக்கு பாதுகாப்பா பின்வாசல் பக்கமா நானும் அந்த அட்வென்ச்சர் பொண்ணு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபீரியா சொல்றான். மிஸ் ஹென்றி அந்த ஹார்ன் உங்ககிட்ட தானே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த காப்ளின் கேட்கவா, ஆமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதை இப்பவே பயன்படுத்திடாதீங்க, ஒருவேளை நாங்க எல்லாரும் இறந்து போயிட்டோம் அப்படின்னா அதை பயன்படுத்தி புது ஆளுங்களை வர வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த காப்ளின் சொல்லவோ, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹென்றி அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. கண்டிப்பா இவங்க அந்த ஐன்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த கிங் டென்ஷன் ஆகும். கதவை திறக்காங்களே அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷப்படுறான். பார்த்தா ஓகர்ஸ் கூட்டம் வந்து அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. எப்படி ஓகர்ஸ் கூட்டம் இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரையும் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் ஆர்டர் போடுதான். நம்ம அப்படி பண்ணோம்னா நம்ம சோல்ஜர்ஸ்க்கு தான் அடிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட இருக்கிற சோல்ஜர் சொல்றான். இப்போ அந்த ஓகர்ஸ் எல்லாமே திரும்ப உள்ள போயிருந்தாங்க. ஓகர்ஸ்க்குலாம் யோசிக்கிற அறிவே கிடையாது. கண்டிப்பா அது யாரோ ஒருத்தங்க சொல்லி தான் இப்படி எல்லாம் நடக்குது, கண்டிப்பா அந்த வில்லேஜ் தான் இதுக்கு காரணம், நம்ம அந்த வில்லேஜ் மேல போர் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அரசர் சொல்லவும், ஆனா அரசே இது நம்ம நாட்டோட மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட இருக்கிற சோல்ஜர் சொல்லவும், நம்ம கிங்டமோட பிளாக் அவங்க மிதிச்சிட்டாங்க, இதுக்கு மேல ஒரு ரீசன் வேணுமா என்ன, அவங்க மேல நம்ம போர் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் சொல்றான். பின்வாசல் பக்கமா இருந்த எல்லாருமே முன்வாசல் பக்கம் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இப்ப வெளியே போறாங்க. ஆனா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே அங்கதான் இருந்துட்டு இவங்க எல்லாரையும் இப்ப துரத்த ஆரம்பிக்கிறாங்க. போன தடவை நடந்த மாதிரியே எல்லாரையும் அவங்க கொண்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி ரொம்பவும் பயந்துட்டு வேற என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப அந்த ஹாரன் எடுத்து ஊதலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹாரன் அவ ஊதவும் அந்த இடத்துல ஒரு பெரிய நிலநடுக்கமே வர ஆரம்பிக்குது. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். முன்வாசல்ல அந்த காப்ளின்ஸ் எல்லாமே அந்த சோல்ஜர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கு. ஆனாலுமே அந்த சோல்ஜர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால காப்ளின்ஸ் ரொம்பவும் அடி வாங்கிட்டு இருக்காங்க. அந்த காப்ளின்ஸ் எல்லாம் தோக்குற கட்டத்துல போகும்போது பார்த்தா திடீர்னு அந்த இடத்துல ஒரு நிலநடுக்கம் வருது. அந்த ஹாரன் சவுண்ட் கேக்குது. பார்த்தா அந்த பார்பராவோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்துட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய காப்ளின் படையே அந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த அடி வாங்கிட்டு இருந்த காப்ளின்ஸ் எல்லாம் அந்த காப்ளின்ஸ் பட பக்கமா ஓட ஆரம்பிக்குது. நீங்க யாரு இதுக்கப்புறம் கவலைப்பட தேவையில்ல, இவ்வளவு நேரம் சூப்பரா சமாளிச்சீங்க, ஜெனரல் ஹென்ரியை இவ்வளவு நேரம் நீங்க பாத்துக்கிட்டதுக்கு ரொம்பவும் நன்றி, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுருங்க, ஒருத்தர் கூட ரத்த சிந்த மாட்டாங்க, நம்ம ஆளுங்க, வெற்றி நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்ளின் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்றான். லார்ட் ஐன்ஸ் நீங்க தான் அந்த ஹென்றி கிட்ட உங்களோட அந்த ஹார்னை கொடுத்தீங்க, அவங்க வில்லேஜ் நமக்கு லாயலா இருக்கும், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு உங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரியுமா அப்படின்னு சொல்லி மாறே கேட்கவும்,
ஓ ஆமா எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ மாரே கிட்ட சொல்லிட்டு ஆக்சுவலி அந்த ஹார்னை பயன்படுத்தினா வேஸ்டான காப்ளின்ஸ் தானே வரணும். ஹென்ரிக்கோ ஃபர்ஸ்ட் அப்படி தான் வந்துச்சு. ஆனால் இந்த தடவை எப்படி ஒரு பெரிய ஆர்மியே வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். அரசே கண்டிப்பா நம்மளால இதுகிட்ட ஜெயிக்க முடியாது, நம்ம பின்வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற சோல்ஜர் சொல்லவும், ஒருவேளை நம்ம இப்போ பின்வாங்கினாலும் அது எல்லாமே இராந்தல் கிங்டம்க்கு வந்துடும், பரவாயில்லையா? ஸோ கண்டிப்பா நம்ம இந்த இடத்துல சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த காப்ளின்ஸ் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே ரொம்பவும் ஈஸியாக கொண்டுட்டு இருக்காங்க. அந்த காப்ளின்ஸ்லேயே வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்மி இருக்கு. எல்லா ஆர்மியுமே வந்துட்டு ஜெனரல் ஹென்ரிக்கு தான் நாங்கள் லாயலாக இருப்போம், ஜெனரல் ஹென்ரிக்கு தான் நாங்கள் லாயலாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காப்ளின்ஸ் டீமுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. காப்ளின்ஸ் டீம்லேயே வந்துட்டு மேஜிக் டீம்லாம் இருக்கு. இதை பார்த்து இன்ஃபீரியா ஹென்ரி முதற்கொண்டு ஷாக்ல நின்றுட்டு இருக்காங்க. ஜெனரல் ஹென்ரி, நான் உங்களுக்கு எப்பவுமே லாயலாக இருப்பேன், நான் தான் காப்ளின் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், நீங்க கவலையே படாதீங்க, எல்லாத்தையும் ஏன் கிட்ட விட்டுருங்க, வெற்றி நமக்கு தான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்றான். அரசே நம்ம ஆளுங்களில் முக்காவாசி பேர் தோத்து போயிட்டாங்க, நம்ம பேர்லாம் அப்படின்னு சொல்லவோ சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அந்த பார்பரா சொல்றான். நாங்க தான் காப்ளின் அசாசின் டீம், நாங்க உங்களை விட்டாதானே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு டீமோ வந்து நிக்கிறாங்க. அரசரை ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சோல்ஜர் வந்து சொல்லவும், முதல்ல ஒன்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொண்டுதாங்க. இந்த ஹாரன் நார்மலா வந்துட்டு சாதாரண சின்ன சின்ன காப்ளின்ஸ் தான் கொண்டு வரும். ஹென்ரியோ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணப்போ அப்படிதான் வந்துச்சு. ஆனா இந்த தடவை எப்படியோ ஒரு காப்ளின் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரு ஆர்மியவே கொண்டு வந்துச்சு. ஒருவேளை ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷன்ல அதை யூஸ் பண்ணா இந்த மாதிரி ஆகுமா என்னமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். லார்டைன்ஸ், இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, உங்களை பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்லை, நீங்கள் உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறே நம்ம ஹீரோவை பாராட்டுறா. ஆமாம், எதுக்காக அவங்கள தப்பிக்க விட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அசாசின் காப்ளின் கேட்கவும், நம்ம காப்ளின் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் வந்துட்டு அவனை பிடிக்க வேண்டான்னு சொல்லி விட்டுற சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த கூட இருக்கிறவன் சொல்கிறான். அங்கேருந்து தப்பிச்சு போன சோல்ஜர்ஸ் எல்லாருமே இப்போ ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டு நைட் ஆயிட்டு அப்படிங்கிறதுனால ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண காப்ளின்ஸ் கிட்ட எப்படி தோத்து போகலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் பார்பரா செம டென்ஷனாக இருக்கான். ஹே, அந்த காப்ளின்ஸ் கிட்ட தோத்து போயிட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு லோஃபஸ் அந்த இடத்துக்கு வரா. நீ யாரு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், நான் தான் லார்டைன்ஸோட மெய்ட் லோஃபஸ் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், ஹே இது கூடவா உனக்கு தெரியல, நான் உன்னை கொல்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. நீ இந்த கிங் பார்பரா கிட்ட வந்து தனியா மாட்டிக்கிட்ட அப்படின்னு அவன் சொல்லவும், நீயும் சாதாரண மனுஷன் தானே, உன்ன மாதிரி பூச்சிக்கலாம் லார்டைன்ஸோட பிளான்ல வேலை இல்லை, அதனால தான் அவர் உன்னை கொல்ல சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லவும், அவன் அப்படியே ஷாக் ஆகவும், உன்னோட ஷாக்கிங் ரியாக்ஷனுக்காகவே நான் என் மனசை மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அவன் ஹாப்பி ஆகிறான். யார் கூட நீ சண்டை போட்டு சாக போற அப்படிங்கிற உன்னோட ஆப்போனண்ட்டை நீ ஏன் சூஸ் பண்ணு, நான் உனக்கு இந்த ஒரு ஆப்ஷன் தரேன், ஜஜா உனக்காக தான் இவங்களை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. அங்க இருக்கிற காப்ளின்ஸ் மற்ற எல்லா சோல்ஜர்ஸையும் கொண்டுருந்தாங்க. இந்த காம்படிஷன்ல நீ வின் பண்ணனா அதுக்கு கிஃப்டா நீ ஏன் கூட சண்டை போடுற வாய்ப்பை உனக்கு நான் தரேன் அப்படின்னு அவ சொல்றா. எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நீங்கள் எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துருக்க நம்ம ஹீரோவோட ஓரளவு பவரை தான் நெக்ஸ்ட் எபிசோடில் காட்ட போகிறாங்க. அதுலேயுமே நான் ஃபுல் பவர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவு பவர் அதில் காமிச்சிருப்பாங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.